அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் முத்தமிழ் முற்றம் நிகழ்ச்சியில் ஏணி தோணி கேணி தமிழர் வாழ்வில் சங்க இலக்கியம் என்னும் தலைப்பில் நிகழும் நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நமது துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் மற்றும் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களையும் நூலகர்களையும் வாசக பெருமக்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை பற்றி அறிமுக உரை வழங்க நூலகர் திரு உமாசங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களை பற்றி நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்கள் 2023ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் கல்வித்துறையின் உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை பெற்றுள்ள நல்லாசிரியர் ஆவார்கள். ஐயா அவர்கள் தற்போது மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். மேலும் மதுரை இலக்கிய பேரவையின் நிறுவனராகவும் தலைவராகவும் செயலாற்றி வருகிறார்கள். அன்னார் அவர்கள் பெற்ற பிற விருதுகள்: பன்னாட்டு தமிழர்வு மன்றம் வழங்கிய தமிழ் பணி செம்மல் விருது, நெகிழி விழிப்புணர்வுக்காக மதுரை மாநகராட்சி ஆணையர் விருது, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வழங்கிய சிந்தனை சிகரம் விருது, மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் விருது மற்றும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். கல்விப்பணி மற்றும் சமுதாய பணிக்காக பல பாராட்டு சான்றிதழ்களையும் ஐயா அவர்கள் பெற்றுள்ளார்கள். இலக்கிய உலகில் இவர் நகைச்சுவை நாவலரசு, இலக்கிய தென்றல், கலைஞாயிறு, தமிழ் நிலா போன்ற பட்டங்களையும் பல இலக்கிய பேரவைகளால் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அன்னாரின் நூல்கள் தற்போது வரை 8 நூல்கள் வரை வெளியிட்டுள்ளார்கள். சிரிப்பு இனிப்பு, சித்திரையின் முத்திரை, சின்ன சின்ன மின்மணிகள் போன்றவை முத்திரை பதித்த நூல்களாகும். ஐயா அவர்களின் முனைவர் பட்ட ஆய்வுகள் அவளுக்கென்று ஓர் இடம், திருமந்திர மொழி அமைப்பும் கருத்து புலப்பாட்டு திறனும் ஆகியவை இவரது எம்பில் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வு கட்டுரைகளாகும். மேலும் ஒரு சிறப்பாக மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுகளை 30 ஆண்டுகளாக மதுரை உள்ளூர் தொலைக்காட்சிகளில் நேர்முக வர்ணனை செய்தும் சிறப்பு செய்து வருகிறார்கள். அன்னாரது பணிகள் மென்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஐயா அவர்களை சிறப்பு செய்ய நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டித்தமிழே, கருணை பெருஞ்சுவையே, நான் உந்தன் இளைய மகன், உன் பாதந்தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியணி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்று முழங்கிய பாவேந்தரின் அடிபற்றி பெருமைமிகு மதுரை எம்பதியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே முத்தமிழுக்கு சிறப்பு செய்கிற விதத்திலே வெகு சிறப்பான முத்தமிழ் முற்றம் நிகழ்ச்சியை தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர், உதவி முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமிகு சந்தானகிருஷ்ணன் அவர்களே, அதோடு இந்த நிகழ்வுகளையெல்லாம் ஒருங்கிணைத்து வெகு சிறப்பாக எங்களை போன்ற பேச்சாளர்களையெல்லாம் அழைத்து வந்து இந்த மேடைகளை ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உதவி முதன்மை நூலகர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்களே, நிகழ்வுக்கு திரளாக வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வாசக பெருமக்களே,
மிக அழகாக என்னை மிக சுருக்கமாக அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய நூலகர் போற்றுதலுக்குரிய உமாசங்கர் அவர்களே, ஹைக்கு உலகத்திலே தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்து இன்றைக்கு உலகம் எங்கேயும் திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய, இணைய வழியிலே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் போற்றுதலுக்குரிய ஹைக்கு திலகம் ரவி அவர்களே, மதுரை இலக்கிய பேரவையை சார்ந்த அன்பு சார்ந்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்து வணக்கத்தை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படின்னா ஒரு கைத்தட்டிடலாம், அப்பப்போ கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். ஒரு பேச்சாளருடைய பேச்சு எப்பொழுது மிளிரும் என்று சொன்னால் அமர்ந்திருப்பவர்கள் நன்றாக கைத்தட்ட வேண்டும். கைத்தட்டுகிற பொழுது நல்ல சிந்தனைகள் அவருடைய உள்ளத்திலிருந்து நிறைய வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இலக்கிய உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு என்ன தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, சிவகாம சுந்தரி அவர்கள் தொலைபேசியிலே கேட்ட பொழுது நான் சொன்னேன், ஏனி தோணி கேணி அப்படின்னேன். இது என்ன ஒரே ரைமிங்காக இருக்குது, என்ன அப்படின்னாங்க. வேணா கீழே ஒரு வார்த்தை நான் சேர்த்துக்கலாமா அப்படின்னாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்குங்க, அதான் நாங்கள் இப்படிப்பட்ட மாட்டை இந்த இடத்தில் கட்டி வைப்போம் தான் பேசுவோம். அப்படி பேச்சு என்பது ஒரு அற்புதமான கலை, அது எல்லாருக்கும் கிடச்சிடாது. அதனால தான் நாங்கள் சொல்லும் பொழுதே சொல்லுவோம், பேசுகிறவர்களெல்லாம் பேச்சாளர்கள் அல்ல, பேச்சின் நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் தான் சிறந்த பேச்சாளர்கள் என்று சொல்லுவோம். எது நல்ல புத்தகம் என்று கேட்கிற பொழுது பக்கங்களை புரட்ட புரட்ட வருவதல்ல நல்ல புத்தகம். எந்த பக்கம் உங்களை புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம், சிறந்த புத்தகம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் வாசிக்கிறோம், எல்லாரும் பேசுகிறோம். அதனால தான் ஆர்த்த சபை 101 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10,000ல் 1 என்று சொன்னாங்க. சபையில் 100ல் 1 உட்காரலாம், 1000ல் 1 கவிஞராகலாம், 10,000ல் 1 தான் சிறந்த பேச்சாளராக மாற முடியும். அப்படியே சொல்லிகிட்டே போனால் இப்போ நாங்கள் எதுக்கு உட்காந்துருக்கோன்னு கேட்குறீங்களா? கோடியில் 1 தான் இப்படி அமர்ந்து நேரத்தை செலவழித்து கைதட்ட முடியும். நீங்கள் எல்லாம் கோடிக்கு 1. உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் 1 கோடிக்கு சமம். அந்த மாதிரி ஒரு நல்ல களம் அமைத்திருக்கிறார்கள். நல்ல தொடர் வாசகர்கள் நிறைய வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான தருணத்திலே வழக்கறிஞர் முன்னால் உட்கார்ந்துருக்கிறார். வழக்கறிஞர் முன்னால் பேசுகிறதுங்கிறது, ஆமாம், இலக்கியம் என்பது கால கண்ணாடி என்று சொல்வார்கள், இலக்கு உடையது இலக்கியம் என்று சொல்வார்கள். குறிக்கோள் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கோள் வேண்டும். குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வேண்டும். எடுத்துக்கொண்டு நம்முடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, இதுக்கெல்லாம் அடையாளமாக இந்த மதுரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சங்கம் வைத்து முறையாக தமிழ் வளர்த்த இந்த அற்புதமான மாநகரம் மதுரை. எனவே சங்கத்தமிழ் இங்கே கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறது. நக்கீரருடைய சங்கத்தமிழ் நம்ம பார்க்கிறோம், ஆற்றுப்படை நூல்களில் பார்க்கிறோம். சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு, 11 மேல்கணக்கு, 11 கீழ்கணக்கு என்றெல்லாம் நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். தொல்காப்பியர் தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டி. புல்லும் மரமும் ஓரறிவினவே என்று சொல்லுகின்றார். மரங்களுக்கும் உயிர் உண்டு என்பதை தொல்காப்பியன் கண்டுபிடித்த பிறகுதான் ஜேசி போஸ் அவர்கள் செடிகளுக்கும் உயிர் உண்டு என்று கண்டுபிடிக்கிறார். அப்படி ஆதி தமிழன் நிறைய விஷயங்களை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். இலக்கியம் இன்றைக்கும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. இலக்கியம் ஒரு கால கண்ணாடி என்று நாம் சொல்லுகிற பொழுது, அது எந்த காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் அந்த இலக்கியத்தை நாம் எடுத்து பார்க்க முடியும். எல்லாருக்கும் எளிமையாக தலைப்பு ஏணி. ஏணி என்றால் ஏற்றி விடுவது. ஒரு அன்பர் கூட கேட்டார், இறக்கியும் விடும்லன்னார். ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும், ரெண்டுமே இருக்குது. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நல்லதும் உண்டு, தீமைகளும் உண்டு. ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். அதே போல் தோணி, அது கவுத்தியும் விடும், கடத்தி கொண்டு போகவும் விடும். கேணி வத்தி போகும், நீரும் இருக்கும். அப்போ இந்த தலைப்பிலே பார்த்திங்கன்னா ஏணி, தோணி, கேணி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேள்னி, அதான் கேணின்னு முடிச்சிருக்கிறோம். நம்ம கேட்கணும். அப்போ ஏணி என்பது இலக்கியம் எப்படி ஏணியாக இருக்கிறது என்று சொன்னால், வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுக்குவது நம்முடைய இலக்கியங்கள் தான். தமிழனுடைய அடையாளமே காதலும் வீரமும் தான் சொல்லுவோம். நம்ம
தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறா என்று சொல்வார்கள். எந்த இடத்துலையும் இன்னாருடைய பேர் அப்படிங்கிற பெயர் எதுவும் சுட்டப்படாது. எல்லா இடத்துலையும் என்ன கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் தலைவன், தலைவி, தோழன், தோழி, பாங்கன், பாங்கி, இப்படி தான் வரும். இது பொதுவாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உன்னதமான செய்தி என்று தான் நான் சொல்ல வேண்டும். புறநானூரை படிக்கிற பொழுது வாழ்வியல் விழுமியங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மகிபாலன்பட்டி என்கிற அந்த கிராமத்திலே போய் நான் கால் வைத்து பார்க்கிறேன். பூங்குன்றம் என்கிற கிராமம் இல்லை, வரைபடங்களிலே இல்லை. ஆனால் அங்கேருந்து தான் ஒரே ஒரு பாடலை கொடுத்த கணியன் பூங்குன்றன் என்கிற அந்த பெருமை படைத்தவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். 400 பாடல்களிலே, புறநானூற்று பாடல்களிலே ஒரு பாடல் கொடுத்தவர் தான் கணியன் பூங்குன்றன். பூங்குன்றம் என்று தேடி தேடி பார்த்து போன பொழுது பூங்குன்றம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் மகிபாலன்பட்டி பண்டிதமணி மு. கதிரேச செட்டியார் அவர்களுடைய அந்த இல்லத்திரை பார்க்கிற பொழுது தமிழுக்காக பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள் ஆற்றிய தொண்டு நமக்கு நினைவுக்கு வந்தது. அப்படியே பார்க்கிற பொழுது அங்கே பக்கத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன என்கிற அந்த வரிகளை படிக்கிற பொழுது உண்மையிலேயே சற்று நாம் ஆடித்தான் போகிறோம். எல்லோரிடத்திலையும் கேட்ட பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன உடனே நாம் பெருமையோடு சொல்லி மகிழ்கிறோம். இன்றைக்கு உலக அரங்கத்திலே தமிழ் தலை தூக்கி நிற்கிறது. அதனால தான் வள்ளுவன் சொன்னான் அழகா, பாரதி புலவன் கூட அழகாக சொல்லுகிறான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுகிறான். வள்ளுவனை உலகத்துக்கு கொடுத்தாச்சு, புகழை மாத்திரம்தான் தமிழ்நாடு வைத்திருக்கிறது என்று பாரதி சொல்லியிருப்பானோ என்கிற எண்ணம் கூட எனக்கு உண்டு. அப்படி பாரதி பெரும்புலவன் சொல்லுகிற பொழுது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்லுகின்றார். பாரதியிடம்தான் நான் கேட்க வேண்டும், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று சொல்லுகிறாய், இளங்கோவை போல் என்று சொல்லுகிறாய், ஆனால் பாரதி இடையிலே வள்ளுவன் போல் என்று சொல்லுகிறாயே, இதனுடைய பொருள் என்ன என்று கேட்ட பொழுது பாரதி சிரித்து கொண்டே சொன்னானாம், ஐவிகாரம் கொடுத்திருக்கிறேன், கம்பனை போல் இளங்கோவை போல் என்று கொடுத்திருக்கிறேன், ஆனால் வள்ளுவத்திற்கு மாத்திரம் வள்ளுவன் போல், வள்ளுவனை போல் என்று சொல்லவில்லை, வள்ளுவன் போல் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு தராசு தட்டிலே கம்பனையும் இன்னொரு தராசு தட்டிலே இளங்கோவையும் வைத்து நிறுத்தி பார்க்கிற தகுதி வள்ளுவன் ஒருவனுக்குத்தான் உண்டு, எனவே தான் வள்ளுவன் போல் என்று சொன்னேன் என்று சொல்வார். அப்படி பாடலை உடைத்து பார்க்க வேண்டும். தமிழ் இலக்கியங்கள் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது கணியன் பூங்குன்றனுடைய அந்த பாடல் நீர் வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்று சொல்கிறார். எப்படி ஆற்றின் போக்கிலே தெப்பம் போகிறதோ அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை என்பது போய்கொண்டிருக்கும் என்பதை அழகாக வெடித்து தருகிறார். இந்த இடத்திலே வாழ்க்கைக்கான பாடமாக, இந்த இடத்திலே அது ஏணியாக இலக்கியம் நிற்கிறது. நமக்கு என்ன, அடுத்து முடிக்கும்போது அழகாக சொல்லுவார், பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று முடிப்பார். பெரியவரை பார்த்து ஆகா ரொம்ப பெரியவர், ரொம்ப படித்தவர், ரொம்ப அறிவாளி அப்படிலாம் வியந்து போகாதீங்க. அதே போல் ஒரு சின்ன ஆளை பார்த்து இவனுக்கு என்ன தெரியும் பொடிப்பைய அப்படின்னு நினைக்கவும் கூடாது. எவ்வளோ பெரிய வாழ்வியல் பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அப்போ பாருங்களேன், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் வரும் தேருக்கு அச்சாணியன்னார் உடைத்து என்று வள்ளுவன் பதிவு செய்கிறான். மிகப்பெரிய தேர், அந்த தேருக்கு அச்சாணியாக இருப்பது சிறிய பொருள்தான். ஆனால் மிகப்பெரிய தேரை நகர்த்தி கொண்டு போகின்ற ஆற்றல் அந்த அச்சாணிக்குத்தான் உண்டு. எனவே தான் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்று சொன்னேன். ஒரு உருவத்தை பார்த்து யாரையும் நம்ம எடை போட்டுடவே கூடாது. யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர்களுக்குள்ளே ஒளிந்து கிடக்கக்கூடிய திறமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுச்சி குரலோடு இளைய நேதாஜியாக இந்த மதுரையிலே வலம் வந்திருக்கிற சுவாமிநாதனை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து அந்த குரல் வளத்தோடு நேதாஜியை தன் நெஞ்சிலே தாங்கியிருக்க. அவருக்கு ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை. அந்த அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும். அந்த பிடிப்பு இலக்கியம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே பெரியோரை வியந்து போகாதீர்கள், சிறியோரை பார்த்து இகழ்ந்தும் விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் யாரிடமிருந்து என்ன செய்தி வேண்டுமானாலும் நமக்கு கிடைக்கும். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போல்லாம் சின்ன குழந்தை ஒரு நிமிஷம் மடைமாற்றம் பண்ணிட்டு போயிடும் நம்மளை.
அது கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அது இலக்கியம் படிக்கலை. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய தொலைக்காட்சி தொடர்களிலே முழுகி போயிருக்கிற அந்த காலகட்டத்திலே அந்த குழந்தைகள் அழகாக பேசுகிறது. 6 வயதில் இருக்கிற என்னுடைய பேரனோடு என்னால் பேசி சமாளிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ஆற்றல் உண்டு. இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது? வழி வழியாக வந்த வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் நாமெல்லாம். அப்படி வாழையடி வாழையாக வருகிறது. வருகிற செய்தி எந்த செய்தி எங்கே இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒரு கணியன் பூங்குன்றனுடைய ஒரு பாடல் இன்றைக்கு உலக அரங்கத்திலே தமிழுக்கு ஒரு தனி ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புறநானூற்றில் இன்னொரு பாடல் வருகிறது. அது எப்படி நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுகிறது? ஈயன இரத்தல் இழிந்தன் அதனெதிர் ஈயன் என்றல் அதனினும் இழிந்தன்று. இந்த 2 வரியை நல்லா நீங்கள் பார்க்கணும். ஈயன இரத்தல் இழிவு. ஒரு தட்டை போய் எனக்கு இது கொடுன்னு கேட்கறது இழிவு. அப்படி கேட்டு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இல்லைன்னு சொல்கிறது அதை விட இழிவுங்கிறான். ஈயன இரத்தல் இழிந்தன் அதனெதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. கொல்லென கொடுத்தல் உயர்வு. ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கறது உயர்வு. கொல்லேன் என்றால் அதனினும் உயர்வுன்னா. அப்போ பாருங்களேன் எப்படி தூக்கி தூக்கி போட்டு போகிறான் பாருங்கள். முதல்ல சொல்லிட்டான் ஒருத்தட்ட ஒரு பொருளை கேட்கு, அதை விட அவனுக்கு இல்லைன்னு சொல்கிற பாரியா அது அதை விட பெரிய கொடுமைன்னா. சரி கொடுக்குறானே வேண்டான்னு சொல்லி பழகணும். இருக்கிறத பூரா வாங்கி உள்ளே போட்டுக்கக்கூடாது. அப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்கிறது. என்ன கொடுத்தாலும் இலவசமாக கொடுத்தா 2 கொடுங்க, வீட்டில் ஒரு ஆள் இருக்கான்றேன். எதற்காக, ஏன், எப்படி? இலக்கியம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. சொல்ல வந்த விஷயத்தை அழகாக குறிக்கோளோடு சொல்லி பழகுகிறது. கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன் அதனதில் கொல்லேன் என்றால் அதனின் உயர்ந்தன். எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. இளைய சமுதாய இன்றைக்கி நம்முடைய இளைய எழுச்சி டாக்டர் பாஸ்கர் ராஜன் அவங்க வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கிட்டத்தட்ட அவர் வயசை சொல்லக்கூடாது, சொன்னால் கோவிச்சுக்குருவார். அதனால் மருத்துவக் கல்லூரியிலே தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்து பெஸ்ட் ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுகிற அளவில் இன்றைக்கு உலக அரங்கத்தில் அவர் வயசு அப்புறமேல் நீங்கள் கேளுங்க, அப்போ தான் தெரியும். டாக்டர் பாஸ்கர் ராஜன் அவர் கண்ணோடு காண்பதெல்லாம்னு ஒரு அழகான ஒரு நூல் போட்டார். முழுக்க முழுக்க அவருடைய அந்த கண் பரிசோதனை செய்து கண் சிகிச்சை முடித்து அனுப்புகிறவங்களையெல்லாம் அவரோட உட்காந்து நான் பேசும்போது மொரீஷியஸில் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுவார். நான் டாக்டர்கிட்ட சாயந்தரம் 5 மணிக்கு போனேன்னா 7 மணி ஆனாலும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். டாக்டர் மொரீஷியஸில் சொல்லுவாங்க, மொரீஷியஸில் பாரதியார் பேரெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் பேர் சொல்லும்போது அவர் ஒருத்தர் பேர் சொன்னார். அவர் பேர் சொல்லும்போது பொருமாள் சாமின்னு சொன்னாராம். அப்போ டாக்டர் சொன்னாங்களா, உங்கள் பேர் பெருமாள் சாமியா பொருமாள் சாமியான்னு கேட்டாராம். நான் இப்படி தான் பழகியிருக்கேன்னாங்க. அதனால் நல்லா பேசக்கூடிய பெருமக்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் பாரதியாருக்கு அவ்வளவு சிறப்பு செய்கிறார்கள். அவர் உலக நாடுகள் முழுக்க போயிட்டு வந்த அந்த அனுபவத்தெல்லாம் நாங்கள் கேட்போம். அதையெல்லாம் கண்ணோடு காண்பதெல்லாம்ல அழகாக அவர் பதிவு செஞ்சுருப்பார். இந்த நேரத்தில் அவர் வந்தது எனக்கு வசதியாக போச்சு. ஏன்னா அவருடைய நூல் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல். அதெல்லாம் நம்ம வாங்கி படிக்கணும். அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் நல்ல புத்தகத்தை நம்ம இப்போ வரைக்கும் வாசிக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வாசிக்கிறோம் அவ்வளோதான். நாங்கள் கல்லூரி படிக்கும்போது என்ன செய்வோம்னா பெரிய பெரிய புத்தகமாக லைப்ரரியில் எடுப்போம். அதை அப்படி கையில் அப்படி வச்சுட்டு போகிறப்ப ஆப்டிக்ஸ் அப்படி கையில் எடுத்துகிட்டு போனால் பார்க்குறவங்களாம் ஆப்டிக்ஸ் படிக்கிறாரு, அது ஒரு நாளும் திறந்து பார்க்க மாட்டோம். ஆனால் பெருமையாக பெரிய புக்காக அப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க காலேஜ் போகிறாரு அப்படின்பாங்களே. அதுக்காக சபாபதினு ஒரு படம் வந்துச்சு. சபாபதி படத்தில் இங்கிலீஷ் பேப்பரை வச்சுட்டே உட்காந்துருப்பேன். அவனுக்கு வாசிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பழைய ஆளுகளுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த இப்படி ஒரு 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 அமைப்பிலே போவாங்க. அது அல்ல வாழ்க்கை. கற்றுக்கொள்ள வேண்டும். இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பசிப்பினி மருத்துவன் என்று ஒரு பாடல் அற்புதமாக சொல்லுகிறது. அருமையான ஒரு பாடல். யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய. தொடங்கும் போதே பாருங்கள், நான் எவ்வளோ நாள் வாழ்கிறேனோ அவ்வளோ நாள் உதவி செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் வாழணுங்கிறான். யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் சாரசாரையாக மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்கே போகிறாங்க அப்படின்னா சோறு வாங்கிறதுக்காக அந்த பசிப்பினி போக்கக்கூடிய மருத்துவனுடைய இல்லத்தை நோக்கி எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறாங்களாம். அது எப்படி போகுதான், சிறு நுண்ணெரும்பின் சில்லொழுக்கு எய்ப்பன்னு எழுதுகிறார். அந்த சின்ன எறும்பு இவ்வளோ வரிசையாக போகுது பாருங்கள், வரிசை பிளக்காது. நம்ம ஒரு நாளாவது வரிசையாக போகிறோமான்னா கிடையாது. அதனால தான் ஒரு கவிஞர் எழுதுனா, வரிசை பிழைப்பவன் பரிசை இழப்பான்.
வரிசை பிளப்பவன் பரிசை இழப்பான்னு சொன்னார். அந்த வரிசையில் போதுதான் சிறு நுண்ணெரும்பின் சில்லொலுக்கு ஏய்ப்ப சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே. எப்பா நான் பசின்னு வந்திருக்கிறேன், எனக்கு சாப்பாடு போடக்கூடிய அந்த மருத்துவன் இல்லம். பாருங்கள், ஒரு டாக்டர் வர்றாரு, அதே நேரத்தில் பசியாகிய பிணியை போக்கக்கூடியவருக்கும் மருத்துவன் அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மருத்துவன் பசியாகிய பிணியை போக்கக்கூடிய, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னா, குடிப்பிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொள்ளும்னா 10 விஷயம் சொல்கிறான். பசி இன்னைக்கு பாருங்கள், அதனால தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் பசிப்பினி போக்குனார். அது ஆன்மீகமாக நம்ம பார்க்கக்கூடாது. பசித்தவருக்கு சோறு போடுவது தான் உண்மையான ஆன்மீகம். நம்ம கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை போடுறதும் நெத்தியில் பட்டை போடுறதும் கிடையாது. அதெல்லாம் வழிபாட்டு முறைகள். அதை நம்ம போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். பசித்தவருக்கு சோறு போடு. அதனால தான் சொன்னான் வள்ளல் பெருமான், அதை தான் செஞ்சார். அன்னைக்கு மூட்டிய நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையாமல் இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா பசிப்பினி. அதை தான் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். பசி யாராலையும் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த பசி நம்மை படாபாடுபடுத்தும், தவறு செய்ய தூண்டும். அந்த பசிப்பினி போக்குகின்ற மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமி நமக்கே என்று சொல்லுகிறார். அது எங்கே இருக்குது? இவ்வளோ தூரம் வரிசை போய்கிட்டே இருக்குதே, பக்கத்தில் வந்துருமா, எனக்கு பசி இருக்குதே. அதைத்தான் மணிமேகலை காப்பிய இலக்கியத்தில் இரட்டை காப்பியங்களில் வரக்கூடிய மணிமேகலை அதைத்தான் கையில் எடுத்தார். சிறை கோட்டத்தை எல்லாம் அறக்கோட்டமாக மாற்றுகிறார். அது வரைக்கும் அங்கே சாப்பாடு கிடையாது. இவ அமுதசுரபி கையில் எடுத்து கொண்டு போய் அந்த அமுதசுரபிகளை பெற்ற அந்த அற்புதமான அமுதத்தை எல்லாம் எல்லோருக்கும் கொடுத்தா. சாப்பிடுங்க முதல்லன்னா. இன்றைக்கி நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன செய்கிறது? கணவனுக்கு சமைக்கிறாளாம். சங்க இலக்கியம் அழகாக சொல்லுகிறது, முளிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல் கழிவுறு கலிங்கம் கலாது உடின்னு சொல்கிறார். கணவனுக்கு சமைக்கிறானா என்ன சமைக்கிறானா, மோர் குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்றா. இன்றைக்கெலாம் புளிச்ச மோரை தான் குழம்பு வைப்போம். ஆனால் அன்றைக்கி சங்க இலக்கியத்தில் நல்ல கெட்டி தயிர், அதை அப்படி கையை விட்டு பிசைகிறாளாம். முளிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல் கழிவுறு கலிங்கம் கலாது உடி. அருமையான வார்த்தை. அது என்ன பண்ணுறானா, அப்படி அடுப்பில் கொண்டு வச்சிருக்கிறா. அந்த பக்குவம் மாறிடுமா. அந்த பக்குவம் மாறுறதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்கணும். போய் கையை கழுவிட்டு வர முடியாது, தயிர் பிசைஞ்ச கையை கழுவிட்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணுறாலாம், கட்டி இருக்கிற சேலை புதுசாக, அதை பற்றி கூட கவலை இல்லையா, தன் கணவனுக்கு உணவு சரியான நேரத்தில் சரியான பக்குவத்தில் சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சேலையிலே அப்படி தொடச்சிக்கிட்டு அந்த பக்குவம் மாறாமல் சமைச்சு கொடுத்து அவன் உண்ணுகிற அழகை பார்ப்பவள் தான் எங்கள் தமிழச்சி என்று அழகாக சங்க இலக்கியம் சொல்லுகிறது. கழிவுறு கலிங்கம் கலாது உடி. இன்றைக்கி பெட்டியில் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. குளிர்சாதன பெட்டியில் இருக்குது, வேணுங்கிறத எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குங்க. சூடு பண்ணி கொடுக்குறான். ஆனால் அன்றைக்கு அந்த பக்குவம் மாறக்கூடாது. அழகாக சங்க இலக்கியத்தை படிக்கிற பொழுது எனக்கு ஆச்சரியம். நம்முடைய இல்லாள் இப்படி இருக்கிறாளா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வரும். வள்ளுவன் அழகாக சொல்லுகிறான், வாழ்க்கை துணை நலம் என்கிற ஒரு அதிகாரத்தை படைக்கிறார். துணைக்கு யாரை கூட்டிகிட்டு போவோம்? நம்மளை விட பலசாலியைத்தான் கூப்பிட்டு போவோம். நம்மளை விட பலசாலியைத்தான் நம்ம எப்பயும் கூப்பிட்டு போவோம். இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு பலசாலியை கூட்டிகிட்டு போவோம். அதனால தான் வாழ்க்கை துணை நலம்னு வச்சார். நீங்கள் ஒன்றும் வேணாம், கலாம் ஐயாவோட 2 முறை பக்கத்தில் உட்காந்து பேசுகிற வாய்ப்பு அன்னை தமிழ் எனக்கு கொடுத்தது. பேசுகிற பொழுது அவர் அழகாக சொல்லுவார், எப்பெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயான்னு பாட்டு வருது. ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் வீணையும் வாசிப்பேன். ஆனால் எனக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் திருக்குறளைத்தான் படித்திருக்கிறேன். அதுதான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னார். நம்ம என்ன நினைத்து பார்க்கிறோம்? நம்ம துன்பம் வருதா, திருக்குறளில் விடை இருக்குது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொல்லுகின்ற துன்பத்திற்கே யார் துன்பத்தை தருவார்கள் என்று சொன்னால், யார் ஒருவர் துன்பத்தை கண்டு துவளாமல் இருக்கிறாரோ அவர் துன்பத்திற்கே துன்பத்தை தருவார்னு சொன்னார். துன்பம் பக்கத்திலே வராது. நான் கஷ்டப்படுறேன் சொல்லாதீங்க. அதனால தான் வள்ளுவன் அந்த அளவுக்கு அழகாக சொல்கிறான். பாரதி இன்னும் அழகாக சொல்கிறான், நெஞ்சு பொறுக்குதில்லையே அந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை இந்த அவனியிலே,
வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், எண்ணி பயப்படுவார், மிக துயர்ப்படுவார்னு எழுதுவான். அது அடுத்து தான் ரொம்ப முக்கியம். 5 தலை பாம்பு என்பான் அப்பன், 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடுவார், பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்து நிற்பார்னு எழுதுறார். 5 தலை பாம்புன்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது, விஞ்ஞான ரீதியாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. 5 தலை பாம்பை பார்த்தேன்னு அப்பா சொல்லுவாராம், பையன் சொல்லுவானா இல்லை 6 தலைன்னு சொல்லுவானா. அதுக்காக 2 பேரும் நெஞ்சு பிரிந்துடுவாராம், சண்டை போட்டுக்குருவாங்களாம். பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்து நிற்பார். இல்லாத ஒன்றுக்கு தான் சண்டை போடுறான் அந்த உலகத்தில்ங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால தான் திருக்குறளை திறந்து பார்க்கணும், இலக்கியத்தை திறந்து பார்க்கணும். இலக்கியம் நமக்கு ஒரு ஏணியாக இருக்கிறது, பல நேரங்களிலே வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. எப்படி வேணாலும் வாழலாம் என்பது ஒரு வகை வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு வகை வாழ்க்கை. மனம் போன போக்கில் நம்ம போக முடியாது. அதனால தான் அழகாக கவியரசு கண்ணதாசன் போன்ற கவிஞர்களெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. கண் போன போக்கிலே கால் போகலாமா, அது கவியரசர் கண்ணதாசன் இல்லை. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதர் போகலாமா, மனிதர் போன பாதையை மறந்து போகலாமான்னு எழுதுவார். சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இடத்துல. கண் போன போக்கிலெல்லாம் நம்ம போக முடியுமா? வாழ்க்கை நமக்குன்னு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒரு இலக்கணம், களவியல் கற்பியல்னு வச்சுருக்கிறோம். நம்ம சிந்தித்து அழகாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். காதல் என்பது ஒரு அறம்னு சொன்னான், ஈதல் என்பது ஒரு அறம்னு சொன்னான். காலையில் எந்திரிக்கிறோம், நல்ல வெண்பொங்கல் வடை சாப்பிட்றோம். இப்போ வந்தோன்னே அம்மா சிவகாம சுந்தரி அம்மா வடை கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, பொங்கல் கொடுக்கல, காலம்புரை வந்திருந்தால் கொடுத்துருப்பாங்க. அப்போ நல்ல ஒரு மாலை நேரம் ஒரு சிற்றுண்டி, அது மதுரைனாலே சிற்றுண்டிக்கு ரொம்ப பெருமை. மற்ற ஊர்லெலாம் இப்படி அழகாக சுட சுடலாம் வடை சாப்பிட முடியாது. நாங்கள் சென்னையில் போய் உட்காந்துட்டு நாங்கள் ஷூட்டிங்கில் உட்காந்துருக்கும்போது எங்களுக்கு வடை வேணும்னு கேட்டால் அதெல்லாம் உங்கள் மதுரையோடு வச்சுக்கங்கன்பாங்க. வேணா காலையில் போட்டது வேணால் இருக்குது, வேணால் வாங்கிட்டு வரவா அப்படின்பாங்க. இப்போ மதுரையில் தான் சுட சுட கொடுப்பாங்க. அப்போ இந்த உடம்புக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், மதியம் சாப்பாடு சாப்பிட்றோம், மாலை நேரம் சிற்றுண்டி சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். ஆனால் உயிருக்கு என்ன பண்ணியிருக்கிற இலக்கியம் கேட்குது நம்மளை. இந்த உடம்புக்கு கொடுக்குற உணவு நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒருக்க. அவை பிராட்டி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இருக்கு தாங்க முடியும்னா முடியல, அடுத்தடுத்த வேலை 4 மணி நேரத்தில் நமக்கு பசி வந்துடுது. அப்போ கேட்குறாங்க, இந்த உடம்புக்கு சாப்பாடு கொடுக்குற, எல்லாம் கொடுக்குற, உயிருக்கு என்ன கொடுக்குற? இந்த உயிருக்கு என்ன கொடுக்க போகிற? இது வரைக்கும் உயிருக்கு நம்ம என்னமா கொடுத்துருக்கோம்? உயிருக்கு என்ன விலை? சிந்தித்து பார்க்க வேண்டும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேரேனார். உடம்பு எதற்காக? உயிருக்கு இலக்கு. இந்த உயிருக்கு என்ன கொடுத்துருக்குறோம்? வள்ளுவன் தான் அதுக்கு பதில் கொடுக்குறான் ஈஸியாக. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. முடிச்சிட்டான். என்ன பண்ணணுமா? அந்த உயிருக்கு என்ன ஊதியம் தெரியுமா? பிறருக்கு கொடு. பிறருக்கு கொடுப்பது தான் ஈதல். கொடுப்பதன் மூலமாக இசைப்பட வாழ்தல்னா புகழோடு வாழணும். நீனு ஒருத்தருக்கு கொடுத்தா புகழ் வரும். இன்றைக்கி ஏணி கேணி தோணின்னு தலைப்பு கொடுத்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப்பில், ஒரு லைன்ஸ் கிளப்பில் ஒரு தலைப்பு கொடுத்தேன். 2 - 1 = 4ன்னு கொடுத்தேன் நான். 2 - 1 = 4. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. லைன்ஸ் கிளப்புக்காரங்களும் அப்படியே பார்த்தாங்க. என்ன சார் என்ன தலைப்பு கொடுத்துருக்குறீங்க? 2 - 1 = 1 தானே சார் வரும், இது எப்படி 4 வரும்னு கேட்டாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள் 2 பொருளில் ஒரு பொருளை கொடுத்தேன்னா அது 4 மடங்கு உனக்கு திரும்ப வரும் என்பதை வலியுறுத்துவது தான் அறம்னு சொன்னேன். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு இருக்கிறார். அப்போ அறம் இல்வாழ்க்கையில் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ அறம் சார்ந்து சிந்திக்க வேண்டும். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கணும், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் அறம். அதைத்தான் சொல்லி கொடுத்தான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. கிடைக்கிற வருமானத்தில் பிறருக்கு கொடுத்து உண்ணுன்னா, பகிர்ந்து உண், பகுத்துண்டு. அழகா சொல்கிறார், பகுத்துண்டு வாழ வேண்டும். நம்ம இன்னைக்கு அப்படி வாழ்கிறோமா? அதான் ஒரு அறிஞன் கேட்டான், வாழ்கிறாயா இருக்கிறாயான்னார். நம்ம வாழ்கிறோமா இருக்கிறோமா? ஏதோ இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் யாரும் வாழலை. வாழணும்னா எப்படி வாழணும்? மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா.
வளர்ந்து வரும் உலகத்திற்கே நீ வலது கையேடா. அழகான வார்த்தை. மனிதனாக இருக்கிறோமா? திருக்குறள் முனுசாமியை தான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்கிறாங்க. சில நேரம் 5:30க்கு வந்துடுவான், சில நேரம் 5க்கு வந்துடுவான், சில நேரம் 4க்கு கூட போயிடுவேன். உண்மை அதுதான். மனித பண்புகளோடு நம்ம இருக்கிறோமா? ஒரு சின்ன பிரச்சனை தாங்க முடியல நம்மளால். இலக்கியம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கிறது? பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கிறது இலக்கியம். அதனால தான் தமிழை படின்னு சொன்னான், சங்கத்தமிழ் நூலை படின்னு சொன்னான். தமிழ் படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோபமே வராது நமக்கு. தமிழ் அந்த அளவுக்கு நம்மளை நெறிப்படுத்தி விடும். தமிழ் மொழிக்கு அந்த ஆற்றல் உண்டு. தமிழ் மொழியை நீங்கள் பேச பேச அதிக நாள் வாழ்வீங்க. சித்தர் இலக்கியம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. அடுத்து வந்த சித்தர் சொன்னார், காயமே இது மெய்யடா, இதை கண்ணும் கருத்தும் வையடா. ஒருத்தர் பொய்யின்றாரு, ஒருத்தர் மெய்யுங்கிறாரு. காயமே இது மெய்யடா, இது உடம்பு, இது மெய்யே, இதில் கண்ணும் கருத்து வை. முன்னம் உடம்பை இழுக்கு என்று இருந்தேன். அழகான வார்த்தை. இந்த உடம்பை நம்ம கவனிக்கிறதே இல்லையே, பார்க்குது அது. நீங்கள் லாரியில் கூட அந்த பேட்டரிக்கு கீழே என்னை தினமும் கவனின்னு எழுதி வச்சுருக்கலாம். மனுஷன் நம்ம நம்மளுக்கு ஏதாவது என்னை தினமும் கவனின்னு ஏதாவது எழுதி வச்சுருக்குறோமா? நம்மை நாம் கவனிக்கிறதே இல்லை. கவனிக்கிறதுனா என்ன? தினம் ஒரு புத்தகமாவது படிக்கணும், ஒரு புத்தகமாவது படிக்கணும். வாழ்க்கையில் ஒரு புத்தகமாவது வெளியிடணும். முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை குட்டியை பெற்று, அதெல்லாம் முக்கியம் இல்லையா? ஒரு மனிதனாக பிறந்தவன் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு நூலாவது வெளியிட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாகிறான் என்று சொன்னான். இப்போ நம்ம நூல் வெளியிடணும் அப்படின்னோம்னா, ஆமாம் எல்லாம் டிஜிட்டலில் போயிடுச்சு சார். அதெல்லாம் கிடையாது. 5 நூல் வெளியிட்டோம், நண்பர்களுக்கு தெரியும். வெளியிட்ட அன்னைக்கே புத்தகங்கள் அனைத்தும் விற்பனை ஆகிற நிகழ்வுகளும் உண்டு. நம்ம அப்படி தான் கொடுக்கணும். கொடுக்குற பொழுது அப்படி கொடுக்கணும். நூல்கள் இன்றைக்கி நமக்கு அப்படியே எங்கேயோ நம்மளை கொண்டு போகிறது. அப்போ இலக்கியம் நமக்கு ஒரு அறத்தை சொல்லித் தருகிறது, நல்ல பண்பை சொல்லித் தருகிறது, இல்லறத்தை நமக்கு எப்படி நடத்த வேண்டும், ஒவ்வொருத்தருக்கு என்ன கடமை என்று சொல்லுகிறது இலக்கியம். ஈன்று புறந்தறுதல் எண்டலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேள்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சங்க இலக்கியம் சொல்லித் தருகிறது. பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது தாயினுடைய கடமை. ஈன்று புறந்தறுதல் எண்டலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அப்பாவுக்கு என்ன கடமைன்னா பிள்ளைய சான்றோனாக மாற்றணும், சபையில் கொண்டாந்து உட்கார வைக்கணும். அதனால தான் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேள்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை கொடுத்துருக்குறாங்க. அதை எழுதின புலவர் பெயர் பொன்முடியார். இங்கே நம்ம பக்கத்தில் மூதின் முல்லை மகளிர் ஆதல் தகுமேன்னா, கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே. பெண்ணுக்கு எப்படி வீரம் இருந்திருக்கு. புலியை முறத்தால் துரத்திய மரப்பெண்கள் இருக்கிற நாடு நம்ம நாடு. இன்றைக்கி கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறோம். வீட்டில் கரப்பாம்பூச்சி, பள்ளியை பார்த்து அன்றைக்கி புலியை விரட்டி அடிச்சிருக்கா தமிழச்சி, வீர தமிழச்சி. கலித்தொகை எடுத்துக்கங்களேன், அழகாக எழுதுகிறாரு. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு உலகமே வீரம் பார்க்குறோம். நம்ம ஜல்லிக்கட்டில் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து. தொலைக்காட்சிக்காக ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வீரம் ஏறு தழுவுதல் தான் பேர். அதுக்கு பேர் அடக்குறதுலாம் எங்கேயுமே இல்லை. ஏறு தழுவுதல், அதோடு போய் அது போக்கிலே போய் அதை தழுவணும், அந்த திமிழை பிடிச்சி தழுவணும். அந்த முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய ஆயர் பெண் சொல்லுகிறாளாம், கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள்ங்கிறான். எப்பா, 2 கொம்புகளுக்கு இடையே தன் மார்பை வைத்து அந்த திமிழை பிடித்து தழுவாத அவனை மறு ஜென்மத்திலே கூட நான் அவனை தொடப்போவதில்லை, அவனை நினைக்கப் போவதில்லை. அவன் வீரம் இழந்தவன், அவனுக்கு வீரம் கிடையாதுன்னு சொன்னான். அப்படி கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள். அப்போ ஆயர்குல பெண்களுடைய வீரத்தை பாருங்கள். அன்றைக்கி பெண்கள் எவ்வளோ வீரமாக இருந்திருக்கிறாங்க. அந்த வீரம் எங்கே போச்சு? இன்றைக்கி நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், சாதனை படைக்கிறார்கள். அன்றைக்கி பெரிய பெரிய சாதனையெல்லாம் படைச்சிட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் மயங்கிட்டாங்க, இப்போ திரும்ப எந்திரிச்சிட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு மறுக்கப்பட்டது, எல்லா துறைகளிலும் மறுக்கப்பட்டது.
இன்றைக்கு அந்த பெண்கள் எல்லா துறையிலும் அப்படியே எப்பவுமே நீங்கள் சப்ரஸ் பண்ணும்போது தான் வெளியே வர முடியும். சப்ரஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியே வர முடியாது. ஒரு கட்டத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பெண்கள். அப்போ அன்றைக்கு அதுக்கெல்லாம் அடிநாதமாக பெண்கள் எவ்வளோ வீரத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை சங்க இலக்கியங்கள் நமக்கு காட்டுகிறது. ஏணியாக பல நேரங்களிலே இலக்கியம் நமக்கு பயன்படுத்தி இருக்கிறது. நம்ம அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்த வேண்டும். இலக்கியம் நமக்கு வழிகாட்டுகிறது. வாழ்வியல் உண்மைகளை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. எப்படி வாழ வேண்டும் என்கிற நெறியை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அந்த பண்பாடு, அந்த நாகரிகம், அந்த கலாச்சாரம், அதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற எச்சங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் பண்பாட்டு விழுமியங்கள். அதுபோல தான் ஒவ்வொரு நெறியையும் நம்ம பார்க்கிறோம். உடைமை உடைமை உடைமைன்னு வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். ஆகாறு அளவிட்டு இது ஆயினும் போகாறு அகலாக்கடை என்று சொல்லுகிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு அற்புதமான தோணி. ஆகாறு அளவிட்டு ஆயினும் போகாறு அகலாக்கடை. பொருள் வருகிற வழி சிறிதாக இருந்தாலும் போகிற வழி பெரிதாக இருக்கக்கூடாது. திரும்ப அழகா போறார். கூத்தாட்டவை குலாத்தற்றே செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்று வள்ளுவன் சொல்லுகிறார். பொருள் எப்படி சேருமா? நாடக அரங்கத்திற்கு கூட்டம் வர்ற மாதிரி வந்து சேருமா, போகும்போது மொத்தமாக போயிருமா. எவ்வளோ பெரிய வாழ்க்கை சித்தாந்தம் பார்த்தீங்களா? பொருள் வருகிற வழி சிறிதாக தான் இருக்கும், போகிற வழி பெருசாக இருக்கக்கூடாது. வரவு 8 செலவு 10, அதிகம் 2 கடைசியில் துண்டனா, வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா, வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து காசை செலவழிக்கிறான். அப்போ எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆகாறு அளவிட்டு இது ஆகிடும். திட்டி வாசல்னு பேர். ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய கதவு இருக்கும், ஒரு சின்ன கதவு இருக்கும். அது பேர் தான் திட்டி வாசல்னு பேர். அதுக்குள்ளே அப்படி போயிட்டு வரணும். ஆகாறு அளவிட்டதாகினும் போகாறு அகலாக்கடை. அழகா சொல்லார். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்ன்ட்டார். எப்போ ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவனையும் ஒரு பொருளாக மாற்றுவது எது என்று சொன்னால் பொருள். அப்போ நமக்கு பொருள் வேணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாழுகிற வாழ்க்கைக்கு பொருள் வேண்டாமா? வள்ளுவர் கேட்குறார். எல்லாருக்கும் பொருள் வேணும். நிறைய சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்னும் பேரிட்டு சூரையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களேன்னா. என்ன சம்பாரித்தாலும் இந்த உடம்புக்கு பேர் பாடின்னு தான் பேர். பாடி எப்போ எடுப்பீங்கன்னு தான் கேட்பான். சிந்திக்கணும் மனிதர்கள். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். மாடி மனை வீடுகள்லாம் எங்கே ஒரு ஓடு உடஞ்சா கூட, ஒரு பானை உடஞ்சா கூட ஓடுன்னு எடுத்து வைப்போம். ஆனால் மனுஷனை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லலாம், பேரன் கேட்பான், தாத்தா பாடி எப்போ எடுப்பீங்க? அதான் உலகம் இன்னைக்கு. நான் அடிக்கடி சொல்லுது, நமக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது. டேட் ஆஃப் பர்த்து கேட்டால் சொல்லிடலாம், டேட் ஆஃப் டெத்து நம்முடைய அடுத்த வேளை உணவும் நம்முடைய மரணமும் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ எனக்கு நிகழ்ச்சி கூப்பிடுனா சிவகாம சுந்தரி அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, சார் உங்களுக்கு தேதி என்ன சார்னு கேட்பாங்க. அம்மா எனக்கு தேதி 22ஆம் தேதி. அப்போனா வாங்க. எங்களுக்கு அடுத்த வேளை நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாது. இறைவன் அந்த மகத்தான மறைத்தலை தருகிறான். இலக்கியமும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. எப்பா இருக்கிற பொழுது நல்லதை நீல வீடு கட்டுகிறீர், பெரிய பெரிய வீடாக கட்டிக்கிட்டு இருக்கிற. ஆனால் என்ன, இதெல்லாம் யார் பார்க்க போகிறா? மாடி மனை கோடி செல்வங்கள். அதனால தான் சொன்னா, உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எது சொந்தமடா. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவருக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னா. பட்டுக்கோட்டையிட்ட கேட்டாங்களாம், பட்டுக்கோட்டை இப்படி எழுதியிருக்கிறே, மனுஷன் 6 அடி தானடா இருக்கிறான், ஏன்டா 8 அடி போட்டிருக்கிற? பட்டுக்கோட்டை சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் வாழும்போது தான்டா அவன் வசதியாக வாழலை, செத்ததுக்கு அப்புறமா 2 அடி சேர்த்து எடுத்துக்கிறட்டும். லியோ டால்ஸ்டாயினுடைய ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தையே தன்னுடைய காலடிகளை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் வாழ்கிற ஊர் இது. லியோ டால்ஸ்டாய் அந்த கதையை எழுதுகிறார். ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசனிடத்திலே ஒருவன் வருகிறான், எனக்கு நிறைய நிலம் வேண்டும் என்று கேட்கிறான்.
உடனே அரசர் சொல்லுகிறார், காலையில் 6 மணிக்கு வந்துவிடு, சூரியன் உதயத்தின் போது வந்துவிடு. உன் கையிலே ஒரு கோல் கொடுக்கிறேன், எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் நீ ஓடு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? மாலை 6 மணிக்குள்ளாக நீ போய் மீண்டும் இந்த இடத்துக்கு திரும்பி வர வேண்டும். அப்படி வந்து விட்டால் உனக்கு அந்த இடத்தை முழுக்க நான் பட்டா போட்டு கொடுத்து விடுகிறேன். சரி என்று 6 மணிக்கெல்லாம் கையிலே குடுவை, குடிப்பதற்கு நீர் குடுவை, உணவு எல்லாம் எடுத்துக்கொண்டு தயாராக வந்து விட்டான். அரசரும் கையிலே கோலை கொடுத்தார். எடுத்துக்கொண்டு ஓடினான். 11 மணி ஆனது. நான் வரல்கிறது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாமா என்று நினைத்த பொழுது வேண்டாம் வேண்டாம், ஒரு செண்டு போய்விடும். ஓடுகிறான் மனிதன், ஓடுகிறான். மதியம் வந்து விட்டது, கொண்டு வந்த உணவு இருக்கிறது, சுமையாக இருக்கிறது, சாப்பிட்டு கழித்து விட்டு போனால் போகலாம். வேண்டாம் வேண்டாம், 2 செண்டு போயிடும். ஓடுறான். மாலை பொழுது, கதிரவன் அந்தி பொழுது வருகிற நேரம் வருகிறது. இப்பொழுது நினைத்து பாருங்கள், ஆகா மீண்டும் அந்த இடத்திற்கு போக வேண்டுமே. வேகமாக ஓடி வருகிறான். முடியவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை, உணவு சாப்பிடவில்லை, உடம்பிலே வலு இல்லை. வேகமாக வருகிறான். வந்து அந்த அரசன் முன்பாக கீழே விழுகிறான். டால்ஸ்டாய் கதை இப்படி முடிக்கிறார். இப்பொழுது இவனுக்கு 6 அடி நிலம் போதும் என்று முடிக்கிறார். வேறு என்ன நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்? அதனால தான் அழகா சொல்கிறோம், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. அப்போ லியோ டால்ஸ்டாய் இப்படி இலக்கியங்கள் நமக்கு எதை கற்றுத்தருகிறது? கிரேக்க ஞானி டயோஜனிஸ் இருந்தார். கிரேக்க ஞானி டயோஜனிஸை பார்த்து அலெக்சாண்டர் கேட்கிறான், என்னை விட உங்களுக்கு என்ன பெருமை? உலகமே உங்களை கொண்டாடுகிறது. டயோஜனிஸ் என்கிற அந்த பெயரில் என்ன மர்மம் இருக்கிறது? உலகம் உங்களை ஏன் கொண்டாடி கொண்டிருக்கிறது? என்னை விட நீங்கள் அப்படி என்ன சாதித்து விட்டீர்கள்? டயோஜனிஸ் சிரித்து கொண்டே சொன்னாராம், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன். எவன் ஒருவன் தன்னை வெல்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலே போற்றப்படக்கூடியவன். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லைன்னா. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால். நம்ம என்னைக்கு அறிஞ்சிருக்கிறோம்? அதனால தான் தன்னெஞ்சறுவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னர். தன்னெஞ்சு அறிய நீங்கள் ஒன்றும் வேணாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய அறத்தை இலக்கியம் நமக்கு எப்படி கொடுக்கிறது என்று சொன்னால், மறந்தும் பிறன்கேடு சூழற்க. முடிஞ்சு போச்சு. மனசால கூட அடுத்தவனுக்கு கேடு நினைக்காதீங்க. அதைத்தான் நம்ம கேணியாக இங்கே பயன்படுத்துகிறோம். இலக்கியம் அப்படியே ஊறி கிடக்குது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவுன்னா. திருவள்ளுவர் ரொம்ப பொல்லாத ஆள். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து தான் போடுவார். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவுன்னார். ஏன் மணற்கேணின்னு போட்டார்? பாறைக்கேணி இருக்குது, கேணின்னா கிணறு, பாறைக்கேணி இருக்குது, சுக்காங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் மணற்கேணின்னு போட்டாருன்னா, அதான் வள்ளுவர், இந்த மணற்கேணி மாத்திரம் என்ன செய்யுமா, ஒரு கை மண் அள்ளுனீங்கன்னா ஒரு கை நீர் ஊறுமா. நீங்கள் எவ்வளவு அள்ளுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீர் ஊறும். அதுபோல் எவ்வளவு படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு ஊறும் என்பதைத்தான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அப்போ மறந்தும் பிறன்கேடு சூழற்க. பிரத்தியாருக்கு நம்ம கெடுதல் நினைக்காம இருந்தாலே போதும். அதைத்தான் இந்த உலகம் நம்ம எதிர்பார்க்கிறது. எடுத்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் கொடுத்து சின்ன குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறோம்? அம்மா 4 பிஸ்கட் வச்சுருக்கிறேன், ஒழுங்காக நீ மாத்திரம் சாப்பிடு. யாருக்காவது கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சு நான் பத்திரகாளியாக மாறுவேன். யார்? பிள்ளைகிட்ட அம்மா சொல்கிறது. அவனுக்கு அப்புறம் எப்படி கொடுக்கணும்னு மனசு வரும்? கொடுக்கும்போது அம்மா உனக்கு 4 பிஸ்கட் வச்சுருக்கேன்டா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 10 பிஸ்கட் வச்சுருக்கேன்டா, அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுன்னு என்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த குழந்தை சமூகத்தில் பிறருக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனையோடு வரும். சிந்தித்துப்பா நினைக்கணும். இப்போ 15ஆம் தேதி கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் பெருமங்கலம், கல்வி வளர்ச்சி நாள். மதிய சாப்பாடை கட்டி கொடுப்பாட்டின்னு கேட்குறாரு. ஏன்டா வீடு பக்கத்தில் தானே இருக்கடா, வந்து சாப்பிட வேண்டிதானடா
அதெல்லாம் முடியாது, எனக்கு சாப்பாடை கட்டி கொடு, வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கெலாம் முடியாது, சுட சுட சாப்பிட்லாமே, வேணாம் எனக்கு சாப்பாடை கட்டி கொடு. என்னடா நடக்குதுன்னு பாட்டி ஒரு 10 நாள் கொடுத்து விட்டுட்டு போய் பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற கூட படிக்கிற பையனுக்கு அவன் வீட்டில் ரொம்ப கஷ்டமா, சாப்பாடு இல்லையா, இவர் கொண்டு போய் சாப்பாடை கொடுத்து அவனை ஊட்டிக்கிட்டு இருக்கிறாராம். பாட்டி சொல்லிச்சான், பரவாயில்ல, காமராசு அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் சாப்பாடை கட்டிட்டு வந்திருக்கிறான், இவன் நல்லா வருவான்னு பாட்டி சொன்னாங்க. குழந்தை அப்படி வரணும். இங்கே நிறுவனர் அன்னைக்கு தான் இந்த நூலகம் திறந்தாங்க, 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாள். அப்போ ஒரு குழந்தையை வளர்க்கிற பொழுது நம்ம எப்படி வளர்க்க வேண்டும், இது பெரிய ஒரு தலைப்பு இது. அப்போ கேணியாக ஊற்றாக இருக்கிறது சங்க இலக்கியங்களில். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இலக்கியத்தை சொல்லி கொடுக்கணும். நான் ஒரு கல்லூரிக்கு பேச போன பொழுது பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை பற்றி நான் ஒரு 20 நிமிடம் பேசினேன். ஒரு மனிதர் தான் சம்பாதித்த அனைத்து வருமானத்தையும் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்காக செலவிட்டார். அதற்காக அவர் மாலை நேரத்திலே உணவகத்திலே சர்வர் வேலை பார்த்தார். பெற்றோர்கள் சொன்னார்கள், நீ பிளாட்ஃபார்முக்கு வந்து விடுவாய் என்று. அந்த பிளாட்ஃபார்மிலும் படுத்து எந்திரித்தார். அப்படிப்பட்ட மனிதரை அமெரிக்க அரசாங்கம் கூப்பிட்டு இந்த மேன் ஆஃப் த மில்லினியம் இயர் என்று சொல்லி அவருக்கு சில கோடிகளை பரிசாக தருகிறார்கள். அதையும் அவர் ஏழை குழந்தைகளுக்கு செலவழிக்கிறார். ஒரு முறை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது கலாம் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார், இந்த அன்பு பாலத்தை நம்மோடு இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரத்திற்கு ஒவ்வொருவரும் ₹1 அனுப்புங்கள் போதும் என்று சொன்னாராம். அது பல லட்சங்களை பெற்றதாம். அந்த மருத்துவமனைக்கு பில் கட்டி முடித்த பிறகு அதையும் மீண்டும் ஏழை குழந்தைகளுக்கே செலவழித்தவர் தான் திருநெல்வேலியை சார்ந்த பாலம் கல்யாண சுந்தரம். இந்த அறத்தை சொல்லிட்டு பசங்களை பார்த்து நீங்களே அப்படி வரணும்டான்னே. அவர் பிழைக்க தெரியாத ஆள் சார். வருமானம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்டு உலகம் பிறந்தது எனக்காகன்னு போகிறத விட்டுவிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்புறம் அவருக்கு சிரமப்பட்டிருக்காருன்னு பார்த்தா பாலம் கல்யாண சுந்தரம் என்கிட்ட பேசும்போது சொன்னார், எனக்கு 16 லட்சம் ரூபா வந்தது, எனக்கு மருத்துவமனை ஃபீஸ் என்னமோ 2 லட்சம் தான், நான் 16 லட்சம் உள்ளங்களை நான் கொள்ளை கொண்டிருக்கிறேன், ₹1 எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள், எனக்கு 16 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதனால தான் சொல்லுவோம், உயிரோடு வாழ்வது என்பது வேறு, உயிர்களோடு வாழ்வது என்பது வேறு. உயிரோடு வாழ்ந்தால் நம்ம மாத்திரம்தான் இருப்போம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். நமக்கு என்ன பெரிய உறவு கூட வரப்போகுது? 16 லட்சம் உறவுகளை அவர் சம்பாதிச்சிருக்கிறார். மனுஷனாக பிறந்தால் அதுதான் இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் அவரிடத்துல கேட்ட பொழுது சொன்னார், அவர் சொன்னார், சின்ன வயதிலேயே எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி? அப்பா வேலை பார்க்குற இடத்துல ஒரு பலாப்பழம் கிடச்சிது, அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் பங்கு போட்டுருக்கும்போது அப்பா வந்தார், இந்த பலாப்பழம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டார். உடனே அம்மா சொன்னாங்க, இந்த பலாப்பழம் நம்ம அரசு அலுவலகத்திலிருந்து தான் வந்தது. உடனே அப்பா சொன்னாரா, இது அரசு சொத்து, இதை நாம் பங்கு போடுவது தவறு, உடனே அதை திருப்பி அனுப்புங்கள்னு அப்பா சொன்னாங்க. அன்றிலிருந்து என்னுடைய உள்ளத்திலே நம்முடைய சொத்தைத்தான் நான் சாப்பிட வேண்டும், அரசு சொத்தை எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்கிற நெறி எனக்கு வீட்டிலே கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னார். அப்படி தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ இலக்கியம் ஒரு ஊற்றாக நிறைய செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. புறநானூறு படித்தா போதுமே, புறநானூற்றிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனைகள். சிற்றிலக்கியங்கள் பார்க்குறோம், சிற்றிலக்கிய வகைகள் உண்டு, நிறைய இலக்கியத்தை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். காப்பிய இலக்கியம், சிலப்பதிகாரத்துக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நமக்கு வாழ்வியல் நெறிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வாழ்வியல் நெறி, எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்கிற நெறிகளையெல்லாம் இலக்கியம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. சங்க இலக்கியம் தமிழர்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயங்க. காதல் பண்ணுறதுக்கு கூட ஒரு அறத்தை வச்சுருக்கான்ல. ஒரு புங்க மரத்துக்கிட்ட போனாலாம் தலைவி, தலைவனும் வந்தானா, தலைவி சொன்னாலாம், இந்த இடத்துல நம்ம காதல் மொழி பேசக்கூடாது. ஏன்? ஒன்றும் இல்லை, நான் பிறந்த அன்னைக்கு அம்மா இந்த புங்க மரத்தை இங்கே நட்டு வச்சாங்க, நானும் வளர்ந்தேன், அதுவும் வளர்ந்தது, ஒரு வகையில் அது எனக்கு சகோதரி,
நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் அன்னை கூறியது புன்னையது சிறப்பே. எனவே என் சகோதரி முன்னால் நான் காதல் மொழி பேசக்கூடாது என்கிற அறத்தை இலக்கியம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறது நண்பர்களே. ஒரு மரத்துக்கு கூட உயிர் இருக்கிறது, அது என்னுடைய சகோதரி. அப்படி தான் பார்த்துருக்கான் அன்னைக்கு. மரத்தை பார்த்தான் இன்னைக்கு மரத்தை வெட்ட கிளம்பிட்டோம் நம்ம. இன்னைக்கு அதனுடைய விளைவு பூமி வெப்பமாகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இலக்கியம் அப்படி தான். அன்னைக்கு முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுக்குறான். கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வாடிக்கொண்டிருந்த முல்லை கொடுக்கு ஏன் பாரி வள்ளல் தேரை கொடுத்து விட்டு போக வேண்டும்? பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சியை கொண்டாந்து நட்டு வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் தேரை கொடுக்க வேண்டும்னா அவனுடைய மனம். இன்னொன்று ரொம்ப அழகுங்க. மனுநீதி சோழன் ஒருத்தனுடைய வரலாறை படித்தாச்சுன்னா அறக்கோட்பாடு சட்டக்கோட்பாடு அத்தனையும் அதில் இருக்குது. மனுநீதி சோழன் இன்னைக்கு அவனுக்கு அந்த பேர் என்ன பண்ணான்? தன்னுடைய ஆட்சியில் தவறு நடக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு அரசன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும்னு வள்ளுவன் சொல்கிறான். தன் அரண்மனையில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டி வச்சிடுறான். ஆராய்ச்சி மணி யாராவது வந்து அடித்தாச்சுன்னா அவங்க பிரச்சனை என்னவோ உடனே அதை தீர்த்து வைக்கப்படும். அவன் ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. திடீரென்று ஒரு பசுமாடு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா அது விஷயம் என்னன்னு போய் பார்த்தா பசுமாடு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அரசன் கேட்குறான், பசுமாடு வந்து ஆராய்ச்சி மணி அடிக்குதே, என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை அரசே, நம்ம ஆளுங்க எப்பயுமே மேற்போக்காக சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை அரசே, நம்ம இளவரசர் போகும்போது தேரில் போயிருக்கிறாரு. போகும்போது இந்த மாட்டோட கண்ணுக்குட்டி போய் அடிபட்டு செத்து போச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொந்தளிச்சிட்டார் அந்த ஆள். அது ஒரு உயிர். அது ஏன் சாதாரணமாக சொல்கிறீங்க? உடனே அமைச்சர்கள் வராங்க, சட்ட புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சட்ட புத்தகத்தை எடுத்து வந்து சொல்கிறான், அரசே நின் மகன் அரசர் உலா போகும் தெருவில் உலா போகும் கால். அன்றைக்கே டோல் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம டோல் ரோடு போட்டிருக்க மாதிரி அன்றைக்கி அரசர்கள் மாத்திரம் வர்றதுக்கு ஒரு ரோடு. அரசர்கள் உலா வருகிற சாலையில் வேறு யாரும் வரக்கூடாது. அந்த சாலையில் தான் வந்துருக்கிறான். வந்தவன் அந்த இடத்துல அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன வேலை? முதல் கொஸ்டின். வரக்கூடாது இல்லையா? சரி வந்துருச்சு, அரசன் சொல்கிறான் வந்துருச்சு. அடுத்து அந்த கண்ணுக்குட்டியை தடுக்க வேண்டிய பொறுப்பு சுற்றி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு. அதுவும் நடக்கலை. சரி, அடுத்து தான் ஒரு அருமையான லா பாயிண்ட் சொன்னாங்க நம்ம அமைச்சர்கள். அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கல. அதெல்லாம் சரி. கடைசியில் என்னன்னா, தேர்கால் இடை புகுந்து விளைந்தது. ஃப்ரண்ட் வீலுக்கும் பேக் வீலுக்கும் இடையில வந்து விழுந்துருச்சு. அதனால் இளவரசர்னால் பிரேக் போட முடியல. அப்போ தான் அரசன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், இந்த பசுவை, இந்த கன்றுக்குட்டி இழந்த பசு எவ்வளோ வேதனை அடைகிறதோ அந்த வேதனையை நான் அடையணுமா வேண்டாமா? நான் அடையணும்ல. அப்போ எனக்கு அந்த தண்டனை வரணும்ல. அந்த தண்டனையை கொடுத்தா தானே நான் நல்ல ஆட்சி நடத்துவேன் என்பது எனக்கு தெரியும். அதனால் அந்த தண்டனை எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். என்னுடைய பிள்ளை அதே மாதிரி தேரில் போட்டு கொள்ளுங்கடான்னா, ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதை என்னான். ஒரே அடுத்த வாரிசு அவன் தான். இதுதான் மனுநீதி. இன்றைக்கி அதை தான், அதனால தான் இதை பற்றி பேசுகிறோம். நம்ம ஒரு புறாவிற்காக தன் தொடைப்பகுதி சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியை நினச்சி பார்க்கிறோம். கண்ணகி சொல்லுகிற பொழுது சொல்லுவா, எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுறு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பது ஏன்பா. வார்த்தை எப்படி போடுறா பார்த்தீங்களா? நீ யாருமா, எந்த ஊருமான்னு தான் கேட்டான் பாண்டியன். யாரையோ நீ மடக்குடியோ, நீர்வார்கண்ணே எம்முன் வந்து யாரையோ நீ மடக்குடி, யாருமா நீனு? அதுக்கு அடிக்கிறா. நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா? புகார் நகரத்தை ஆண்ட, புகார் நகரத்தில் இருந்த சிபி சக்கரவர்த்தி. அதற்கப்புறம் மனுநீதி. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுறு புன்கண் தீர்த்தோ நன்றி. ஒரு பறவைக்காக தன் தொடைப்பகுதி தசையை அறிந்தெடுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி பரம்பரை நான். அதுக்கடுத்து மனுநீதி சோழனுடைய பரம்பரை நான். ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சொல்ல தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோன். தேருக்குள்ளே போட்டு தான் பிள்ளையை கொண்ட மனுநீதியோடைய வம்சம் நான். அப்படி சொல்லணும். அப்படி எடுத்து அடுக்கடுக்காக வைக்கணும். யார் இன்னாரு இன்னாரு இன்னாருன்னு சொல்லணும். அப்படி இப்படிப்பட்ட வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நம்ம இலக்கியங்களிலே கொடுத்துருக்கிறார்கள்.
அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும், அதில் இருக்க என்ன நெறி நமக்கு சொல்லப்படுகிறது, அந்த கருத்து நமக்கு என்ன விளக்குகிறது. ஒரு மனுஷன் வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும், இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. இலக்கிய நெறி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த விஷயங்கள் தான். நீங்கள் மூதுரையாக இருந்தாலும் சரி, நல்வழியாக இருந்தாலும் சரி, நான்மணிக்கடிகையாக இருந்தாலும் சரி, இன்னா நாற்பதாக இருந்தாலும் சரி, இனியவை நாற்பதாக இருந்தாலும் சரி, புறநானூறாக இருந்தாலும் சரி, அகநானூறாக இருந்தாலும் சரி, சங்க இலக்கியங்கள் அத்தனை 8 தொகையும் 10 பாட்டு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது? வாழ்வியல் சிந்தனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்கு தான், அதை யாரும் மறுக்கலை. அறம் சார்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தும்மல்ல ஒரு காதல் கதையை கொண்டு போயிடுவாரே வள்ளுவர். ஒரு அதிகாரத்தை வச்சு அழகாக அதை கொண்டு வந்து தும்மல்ல ஒரு காதல் கதை. தலைவி சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறா, அவனுக்கு தும்மல் வருது. பொதுவாக தும்மல் எப்போ வரும்? யாராவது நினச்சா வரும். இப்போ தலைவி கேட்குறா, தும்மல் வந்தோன்னா 100 ஆண்டு வாழ்கன்ட்டா. நம்ம வீட்டில் பிள்ளைய தும்முனாலோ 100 வயசுன்னு சொல்லுவோம். நம்ம 100 200ன்பாங்க. சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்குறா தலைவி, யாராவது இருந்தால் தானே, யாரையாவது நினச்சா தானே தும்மல் வரும். உங்களை நினைக்கிறவ நான் இங்கே இருக்கும்போது வேறு யார் உங்களை நினச்சா? யாருள்ளி தும்மினீர். அவன் பார்த்தான், ஐயோ இது என்னடா டேஞ்சராக போச்சு, தும்மலை அடக்கிறான், அடுத்த தும்மலை அடக்கிறான். இப்போ அவள் சொல்கிறா, தும்மலை நீ அடக்கிற எனக்கு தெரியுது, யாரோ ஒருத்தவங்க உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நீ அடக்கிக்கிட்டு இருக்கிற. அதுவும் போச்சு. இப்படி அடுக்கடுக்காக கொண்டு போமா. ஒரு தும்மலில் வைத்து ஒரு காதல் கதையை கொண்டு போன வள்ளுவனை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து உட்காந்து பேசுனா 20 நிமிஷம் பேசிட்டா அவன் உலகத்தை வென்றவன்கிறாங்க. 20 நிமிஷம், இப்போ 2 நிமிஷம் பேச முடியல, அவ்வளோதான், வெட்டு குத்தாகி போயிடுது. உட்காந்து 20 நிமிடம் பேசிட்டா உங்களைப் போல வெற்றியாளர் இந்த உலகத்திலே இல்லை. நூறுல சிரிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் அப்படி என்றைக்காவது நடந்துருமா? மகிழ்ச்சி உண்மையிலே நடந்துட்டால் நமக்கு மகிழ்ச்சி. 2 நிமிஷம் தான் ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொன்னான். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு. சொல்லை பயன்படுத்துகிற பொழுது தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். நீங்கள் ஒரு அழகாக இன்னொரு வழிகாட்டு நமக்கு பாருங்களேன், எப்படி ஊற்றாக இருந்து வழிகாட்டுது. ஒரு விஷயத்தை ஒரு தட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா விட்டுறணும், அதை போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதில் தான் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்ன்றார் வள்ளுவர். ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவனை பற்றி அவன் செஞ்சுருப்பானா வச்சுருப்பானா இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தீராத இடும்பையை கொடுத்துரும். நீங்கள் எந்த பக்கத்தை புரட்டினாலும் இலக்கியத்தில் நமக்கான ஒரு வாழ்வியல் சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை போகிற போக்கில் அப்படி கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் அதுக்குள்ளே போய் நிற்கலை. அதுக்குள்ளே போய் நின்று அந்த சிந்தனை என்ன நமக்கு சொல்லித்தருகிறது என்பதை நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் நான் கேட்டேன், நம்ம வாழ்கிறோமா இருக்கிறோமான்னு கேட்டேன். வாழ்கிறோம், ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்தால் போய்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. அதனால தான் சொன்னான், உன்னுடைய வாழ்க்கை உன்னை தவிர்த்து வேறு எங்கே தேடுகிறாய்? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி இருக்கும்னா. இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்ணதாசனுடைய வரிகள் எடுத்துக்கிட்டாலும் அதுதான். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமான்னா. எப்போ மயக்கம் வரும்? நமக்கு கையில் காசு இல்லைன்னு மயக்கம் வருது. அதனால தான் நான் சொல்லிட்டேன், அருள் வேணும் நமக்கு வாழ்க்கையில், பொருளும் வேணும். ஆனால் பொருளே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. சம்பாதிக்கிறது தான் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். யாருக்கு சம்பாதிக்கிறோம்? ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா என்னோட 1 மணி நேரம் நீங்கள் செலவழிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோப்பா வேணும்னு கேட்டிருக்கிறான். அப்பா சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இவ்வளோ வருது, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு. உடனே பையன் சொன்னானா, இன்னும் ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குப்பா, நாளைக்குள்ளே எப்படியாவது சேர்த்துருவேன், என்னோட 1 மணி நேரம் உங்களால் உட்காந்து பேச முடியுமான்னு கேட்குறான்.
இன்றைக்கி உலகம் அதைத்தான் விரும்புகிறது. யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பொருள் பொருள் பொருள்னு ஓடிக்கொண்டிருக்கிறோமே, உட்கார்ந்து பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோமா? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். தீபாவளி அன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஏன் இதை வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், அறம் எங்கே இருந்து தொடங்க வேண்டும் என்பதை. உட்காந்துருப்போம், உட்காந்த உடனே அப்போல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே எல்லோரும் சரளமாக போகலாம் வரலாம். நான் அப்படி போய் தான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு தூணையும் பார்த்து பார்த்து தூணோட பேசுவோம் நாங்கள். இவ்வளோ அழகாக இருக்கியே தூணை பார்த்து. அப்படி உட்காந்துருக்கும்போது நெய் முறுக்கு கொண்டு வருவாங்க. ஒரு அம்மா கூடையில் வச்சு வரிசையாக பெண்களாக வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பா வந்து எல்லாருக்கும், நாங்கள் 5 பிள்ளைங்க உட்கார வச்சுருப்பார், எல்லாருக்கும் 3 முறுக்கு வாங்கி கொடுப்பாரு. சாப்பிடுவோம். ஒரு நாள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா வீட்டில் தான் தீபாவளி, அம்மா 3 டின்னு முறுக்கு சுட்டு வச்சுருக்காங்களே, இங்கே ஏன்ப்பா வாங்கி கொடுக்குறீங்க? எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, நம்மெல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம், இந்த முறுக்கை விற்றா தான் அவங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடணும், அதனால தான் நம்ம வாங்குகிறோம்னு சொன்னாங்க. சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொன்னான். அறம் எங்கே தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இல்லத்திலே தொடங்க வேண்டும். அப்படி தான் அறம் சொல்லித்தரணும். அவங்க வீட்டில் கொண்டாட வேண்டாமா? அந்த வாழ்க்கை அறம். எங்கள் அப்பா தமிழாசிரியருங்கிறனால எனக்கு தெரியும். திருவள்ளுவர் கழகத்தில் அப்பா பணியாற்றினாங்க. அந்த விட்டகுறை தொட்டகுறை தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நான் போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்பா பெரிய பேச்சாளர் இல்லை, ஆனால் திருவள்ளுவர் கழகம்னு ஆடி வீதியில் இருக்குது. அதில் அப்பாவுக்கு என்ன வேலைன்னா மைக் செட் எடுத்து கட்டுற வேலை. அப்படி இருந்த அப்பா தான் பிறகு தமிழ் இலக்கியம் படித்து தமிழ் ஆசிரியராக வந்து அவங்க ஒரு இதில் போயிட்டாங்க. அதனால் அந்த ஆடி வீதி போகிறப்பெல்லாம் எனக்கு அந்த நினைவு தான் வரும். நம்ம அப்பா இங்கே இருந்தாலும் அந்த வாழ்க்கையை தொடங்கினார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து நாம் வாழ்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்கள் அப்பா அப்படி உட்காந்துருப்பார், உட்காந்துக்கிட்டு ஒரு புத்தகத்தை எடுப்பார், ஒரு 10 பாட்டில் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுப்பார், எடுத்துகிட்டு கையில் கொடுத்து படிச்சுட்டு எனக்கு சொல்லு அப்படின்பார். அப்படி படிக்கணும். நற்றினே நல்ல குறுந்தகை ஒத்த பதிட்டிருப்பது ஓங்கு பரிவாளர் மண்டையிலே அடிப்பார். வரலன்னா காலைல 5 மணிக்கு தட்டுவார் மண்டையில், சொல்கிறா அப்படின்னு. நினைவாற்றலை வளர்த்து கொள்வது அப்படித்தான். இன்றைக்கி என்ன படித்தாலும் நினைவில் நிற்கிறது இல்லை, அது வேறு. ஆனால் அன்றைக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனையும் நினைவில் நிற்கிறது என்று சொன்னால், அந்த சொல்லிக் கொடுத்த முறை விரும்பி படிக்க வைத்தோம். விருப்பத்தோடு படிக்கணும், ஒரு எரிச்சலோடு படிக்கக்கூடாது. திருமந்திரம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். நேற்றைக்கு வியாச, அதாவது குரு பூர்ணிமா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்புதல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. முடிச்சிட்டார். குருவை மதிக்கணும். முதல்ல நமக்கு யார் வேணாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஒரு வழுக்கு மரத்தில் ஒருத்தன் ஏறிக்கிட்டே இருக்கிறான், சுற்றி இருக்கிற கூட்டம்லாம் பாத்தியாருன்னு சொல்கிறாங்க. மேலே ஏறி உச்சியை தொட்டுட்டான், தொட்ட உடனே இறங்க ஆரம்பிக்கிறான். இப்போ குரு சொல்கிறார், டே பார்த்து இறங்கடா அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கோபம், யோ சிரமப்பட்டு ஏறும்போது ஏதாவது சொன்னியா, வாயை திறந்தியா, நின்றுக்கிட்டு இருந்த, இப்போ இறங்கும்போது சொல்கிற. அப்போ தான் குரு சொன்னார், ஏறும்போது முயற்சி எடுத்து எப்படியாவது ஏறிடுவேன், இறங்கும்போது அவனுக்கு என்ன வருமா, நம்ம தான் இவ்வளோ இதில் ஏறிட்டோமேனு ஆணவம் வருமா. எப்போ மனிதனுக்கு ஆணவம் வருகிறதோ அப்பொழுது அந்த ஆணவத்தை ஒடுக்க வேண்டிய பொறுப்பு குருவுக்கு இருக்கிறது. எனவே தான் நான் அதை சொன்னேன் என்று சொன்னான். அதான் குரு. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணும். அவ குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அவரை பார்க்கணும், அதான் ரொம்ப முக்கியம். குருவை சந்திக்கணும். தெளிவு குருவின் திருநாமம் செப்புதல். அந்த ஆளா அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடாது. குருவினுடைய திருநாமத்தை சொல்லுங்கள். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், கேளுங்க. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. எங்கள் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி தருவேன். நான் வகுப்பில் பாடம் நடத்துறது மாத்திரம் உங்களுக்கு ஏறாதுரா. வீட்டில் அறிவியல் பாடப்புத்தகத்தை எடுக்கும்போது அறிவியல் ஆசிரியர் வந்து நிற்கணும். அப்போ தான் உனக்கு அறிவியல் வரும், இல்லைன்னா வராது. அப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். காலம் 1 மணி நேரம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது.
நீண்ட நாள் கழித்து எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு என்ற 2-3 முறை என்னுடைய தேதி அவர்கள் கேட்கிற பொழுதெல்லாம் என்னால் தேதி கொடுக்க இயலாத நிலை. இப்பொழுது என்னுடைய மாநகராட்சி அலுவலகம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய உணவு திருவிழாவுக்கான ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் வாருங்கள் என்ற அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் உங்களை பிரிய மனமில்லாமல் ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில சிந்தனைகளை மாத்திரம் இந்த சபையிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை விருப்பத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே இலக்கியம் ஏணியாகவும் இருக்கும், தோணியாகவும் இருக்கும், கேணியாகவும் இருக்கும். ஏணி என்பது ஏற்றி விடுவது, தோணி என்பது கடந்து விடுவது, கேணி என்பது கிணற்று நீரைப் போல இருந்து நமக்கு வளத்தையும் வாழ்வையும் தந்து கொண்டிருக்கிறது. எனவே எப்பொழுதும் இலக்கியம் நமக்கு கை கொடுக்கிற ஒரு உன்னதமான ஆயுதம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் முற்றம் நிகழ்ச்சியில் ஏணி தோணி கேணி தமிழர் வாழ்வில் சங்க இலக்கியம் என்ற தலைப்பில் சங்கே முழங்கு என்னும் பாவேந்தரின் மேற்கோளை சுட்டிக்காட்டி பல தமிழ் இலக்கிய மேற்கோள்களையும் சுட்டிக்காட்டி மனிதர் வாழ்வுக்கு தேவையான பல நல்ல உன்னதமான கருத்துக்களை கூறி மிகவும் அழகாகவும் நகைச்சுவையாகவும் சிறப்புரையாற்றிய முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் நூலகர்களுக்கும் வாசகர் பெருமக்கள் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.